காதல் என்பது ஒரு உன்னதமான உணர்வு. அது சிலருக்கு நல்ல ஒரு அனுபவத்தையும் ஒரு சிலருக்கு மிகவும் அபாயகரமான மற்றும் துக்ககரமான பரிசுகளை வாரி வழங்குகிறது. காதலானது அது யார் மேல் வைக்கிறோம் எப்படி வைக்கிறோம் என்பதை பொறுத்து நல்லதொரு படிப்பினையை தருகிறது. இங்கேயும் இருவருக்கு நல்லதொரு படிப்பினையை கற்றுத்தருகிறது. அது என்னவென்று காலப்போக்கில் நாமும் அவர்களோடு பயணித்து கற்றுக்கொள்வோம். ராஜா அவன்தான் நமது கதையின் ஹீரோ. பெயருக்கேற்றபடி கம்பீரமான தோற்றமும் வலிமையான உடலும் நல்லதொரு மனமும் உள்ள உள்ளத்துக்கு சொந்தக்காரன். அவன் ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். அது ஒரு குக்கிராமம். அங்கே அவனுக்கு 10 ஏக்கர் அளவில் நிலமும் ஒரு வீடும் இருந்தது. அங்கே தான் அவனுடைய தாய் இருக்கிறார். அவனுடைய தந்தை அவன் 5 வயது சிறுவனாக இருக்கும்போது பக்கத்து டவுனுக்கு போய் வரும்போது ஏற்பட்ட ஒரு விபத்தினால் இறந்து போனார். அதன் பிறகு அவனுடைய தாயார் தான் அவனை மிகவும் சிரமத்திற்கு இடையே வளர்த்து வந்தார். சிலபல குள்ள நரிகளின் கேம் விளையாட நினைக்கும் இடையே மிகவும் சிரமப்பட்டு அவனை வளர்த்து வந்தார். பலர் அவரை நேரடியாகவே தங்கள் கேம் விளையாட வரவும் என்று அழைத்தது உண்டு. புருஷன்தான் போயிட்டானே, நேரடியாக கேம் விளையாட கூப்பிட்டவரும் உண்டு. அவனுடைய தாயார் அவனுடைய தந்தையுடன் திருமணம் முடிந்து வரும்போது அவளுக்கு வயது 18. தன்னுடைய 23 வயதிலேயே விதவையானார் அந்த தாயார். அவளுடைய பிறந்த வீட்டினர் அவளுக்கு மறுமணம் செய்து வைக்க விரும்பினர். ஆனால் அந்த இளம் விதவை தாயோ எங்கே புதிதாக மற்றொருவருடன் திருமணம் நடந்தால் வருபவன் தன்னுடைய பையனை ஒதுக்கி வைத்து விடுவானோ என்று பயந்தே மறுமணத்தை ஏற்கவில்லை. அவனுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தார். ராஜாவுக்கும் தன்னுடைய தாயார் என்றால் கொள்ளை பிரியம். எந்நேரமும் தாயை நீங்க மாட்டான். நேரம் போக மீதமுள்ள நேரம் முழுவதும் தனது தாய்க்கு ஒத்தாசையாக அவர்களுடைய நிலத்தில் இறங்கி இருவரும் சேர்ந்து வேலை செய்வார்கள். தங்களுடைய செலவு போக மீதமுள்ள பணத்தை சேமித்து வைக்க தொடங்கினார். ராஜாவுக்கு வியாபாரம் என்றால் கொள்ளை விருப்பம். அதனால் சிறுவயதிலேயே வியாபாரம் சம்பந்தமான புத்தகங்களை விரும்பி படிப்பான். தன்னுடைய 12ஆம் வகுப்பு வரையிலும் உள்ளூரிலே படித்தான். பிறகு உயர்கல்விக்காக அருகிலுள்ள ஊரில் உள்ள கல்லூரியில் பிசினஸ் சம்பந்தமான துறையை தேர்ந்தெடுத்து படித்தவன். அதிலும் சிறப்பாக தேர்வு பெற்று கோல்ட் மெடல் வாங்கினான். அவன் கல்லூரியில் படிக்கும் காலத்திலேயே சிறியதாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்ய ஆரம்பித்தான். மிகச்சிறிய முதலீட்டில் ஆரம்பித்த அவனுடைய தொழிலானது அவன் கல்லூரி முடித்து வெளியே வரும் போது பெரிய அளவில் விரிவாக்கம் அடைந்தது. பிறகு அவன் ஊரை விட்டு கிளம்பி தன்னுடைய தாயுடன் சென்னைக்கு வந்தான். அங்கிருந்தபடியே தன்னுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை விரிவாக்கம் செய்தான். அவனுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருந்தது. அவன் எங்கேயும் தன்னை ஒரு மிகப்பெரிய பிசினஸ்மேன் ஆக காட்டிக்கொண்டது இல்லை. அவனை பார்க்கும் யாரும் அவன் ஒரு செல்வந்தன் என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு யதார்த்தமாக இருப்பான். ஆனால் அவனை பார்க்கும் எந்த ஒரு பெண்ணும் ஒரு நிமிடம் நின்று அவனை ரசித்துவிட்டு தான் செல்வார்கள். அந்த அளவுக்கு மகளிரை மயக்கும் மாயக்கண்ணன் போன்ற தோற்றம் உடையவன். கட்டு மஸ்தான உடற்கட்டு கொண்டவன். அவனுடைய தாயும் அவனுடன் தங்கி இருந்து அவனை நல்வழியில் நடத்திச் சென்றாள். அவனும் எந்த ஒரு தீய பழக்க வழக்கமும் இல்லாமல் குணசீலன் ஆக இருந்தான். தன்னுடைய 25ஆம் வயதில சிறந்த தொழில் அதிபராக தேர்வு செய்யப்பட்டான். அந்த விருதை கூட அவனுடைய கம்பெனியின் சார்பா அவனுடைய மேனேஜர் பெற்று கொண்டு வந்தார். அந்த அளவுக்கு அவன் வெளி உலகிற்கு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளவில்லை. அதை அவன் விரும்பவில்லை. யதார்த்தமாக வாழவே விரும்பினான். அவன் தங்கியிருக்கும் பங்களா கூட அங்கே அவன் வாடகைக்கு தங்கியிருக்கிறான் என்றுதான் நினைப்பார்கள். அந்த அளவுக்கு எளிமையானவன். யாரேனும் உதவி கேட்டு வந்தால் வாரி வழங்கும் வல்லமை உடையவன். அப்படிப்பட்டவன் உடைய வாழ்க்கையில் 2 பெண்கள் நுழைந்து அவனுடைய வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றிவிட்டார்கள். 2 பேர் கூட கேம் விளையாடினா என்ன ஆகும்? அவர்களை பற்றி அவர்களால் அவனின் நிலையையும் நாம் போக போக அவர்களோடு சேர்ந்து பயணிப்போம். இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க கதைக்கு போகலாம். சென்னையின் வேளச்சேரியில் குடும்பமாக வசித்து வருபவர் கிருஷ்ணன். அவர் இராணுவத்தில் பணி செய்தவர். இராணுவத்தில் மேஜராக பணி செய்து ஒரு கட்டத்தில் வேலையை விட்டு குடும்பமாக வசித்து வருகிறார். சொந்தமாக தொழிலும் செய்து வருகிறார். இறால் ஏற்றுமதி செய்கிறார். அவருடைய மனைவி காவியா.
அவர்களுக்கு 2 பெண்கள். மூத்தவள் திவ்யா கல்லூரியில் மேற்படிப்பில் முனைவர் பட்டத்திற்கு படிக்கிறாள். அவளுடைய வயது 24. படித்து முடித்ததும் திருமணம் செய்து வைத்து விட வேண்டுமென்று நல்ல வரனுக்காக காத்து இருக்கிறார்கள். அவளொரு அக்மார் தமிழ் பெண். அதிகமாக சேலைகளை விரும்பி அணிவாள். அவளுடைய அதிகபட்ச மாடர்ன் உடை சுடிதார் தான். அவளுக்கும் ஆண் நண்பர்கள் உண்டு. அவர்களில் ஒரு சிலரை வீட்டிற்கும் அழைத்து வருவாள். அவர்களும் நட்பாக பழகுவார்கள். அவர்களில் முக்கியமானவன் தர்ஷன். அவளுக்கு ஒரு தங்கை உண்டு, பெயர் பவித்ரா. அப்படியே அக்காவுக்கு எதிர் குணம் கொண்டவள். ஆனாலும் பவித்ராவுக்கு அக்காவை விட ஆண் நண்பர்கள் அதிகம். அவளும் அவளுடைய ஆண் நண்பர்களை வீட்டிற்கு அழைத்து வருவாள். தற்பொழுது அந்த மாடல் மகாலட்சுமி குழந்தை பேறு மருத்துவம் படித்து கொண்டு இருக்கிறாள். அவளுக்கு வயது 23 ஆகிறது. அவளுடைய அக்காவுக்கு திருமணம் முடித்தவுடன் ஏதாவது இழிச்சவாயன் பார்த்து அவன் தலையில் இவளை கட்டி வைத்து விட வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அக்கா தங்கை இருவரும் குணத்தில் வெவ்வேறாக இருந்தாலும் இருவரும் ஒருவரையொருவர் விட்டு கொடுக்க மாட்டார்கள். இருவருக்குள்ளும் அதிக பாசம் உண்டு. இருவரும் சில நேரங்களில் ஒன்றாக சுற்றுவார்கள். பவித்ரா வெளியே சில நேரங்களில் பிரச்சனை செய்து காவல் நிலையம் வரை சென்று வருவாள். அதனால் அவளை வீட்டில் யாரும் மதிப்பதில்லை. வீட்டில் வேலைக்காரர்கள் கூட முகத்தை சுளித்து ஒதுங்கி சென்று விடுவார்கள். நம்முடைய ராஜா வசிப்பது ராயப்பேட்டையில். அவன் அதிகமாக தன்னுடைய ஏற்றுமதி தொழிலுக்காக வெளிநாடு சென்று வருவான். வீட்டில் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் மெரினா கடற்கரையில் நடைபயிற்சி செய்வது வழக்கம். அன்று காலையிலும் வழக்கம் போல தன்னுடைய ராயல் என்ஃபீல்ட் வண்டியை ஓட்டிக்கொண்டு கடற்கரையை அடைந்தான். அங்கு வழக்கமாக வண்டியை பார்க் செய்யும் இடத்தில் பார்க் செய்துவிட்டு மெதுவாக ஓடத் தொடங்கினான். அதே நேரத்தில் நம்முடைய மார்டன் மகாலட்சுமியும் தன்னுடைய அக்கா திவ்யாவின் தொந்தரவு தாங்க முடியாமல் காரில் வந்து இறங்கினாள். அதே வேளையில் தர்ஷன் தன்னுடைய காரில் கடற்கரையை அடைந்தான். திவ்யா தனது தங்கையிடம், நான் இவனுடன் சிறிது நேரம் நடந்து விட்டு வருகிறேன், நீ நடக்கின்றையா இல்லை காரிலேயே இருக்கிறாயா என்று கேட்டாள். அவள் கூட வருகின்றன என்றாலும் அவள் ஏதாவது சொல்லி அவளை தனியே துரத்தி இருப்பாள். அதற்கு பவித்ரா, நீ போய் வா, நான் இங்கே வெயிட் பண்ணுகிறேன் என்றாள். திவ்யா சுடிதார் அணித்து வந்திருந்தாள். தர்ஷன் ஒரு ஷார்ட்ஸ் அணிந்திருந்தான். இருவரும் ஒன்றாக நடப்பது போல் நடந்து விட்டு சற்று தள்ளி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் அமர்ந்தார்கள். அந்த விடியற்காலை வேளையில் குளிரின் காரணமாக நடை பயிற்சி செய்பவர்களின் எண்ணிக்கையும் குறைவாக இருந்தது. அங்கு ராஜா வேகமாக நடந்து வந்து கொண்டிருந்தான். பவித்ரா தற்செயலாக அவனை கவனித்தாள். அவளும் இதுவரை எத்தனையோ ஆண்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் இதுபோன்ற கம்பீரமான ஒரு ஆணை அவள் இதுவரை தன்னுடைய மனதால் நினைத்ததில்லை. அவனை நன்றாக பார்த்துவிட்டு அவன் அவளை நெருங்கி வரும் வேளையில் வேறு எங்கோ பார்ப்பது போல நடிக்க ஆரம்பித்தாள். அவன் அவளை போகும்போதே பார்த்துவிட்டு கடந்து சென்று விட்டான். அவனுக்குள்ளும் இந்த கடும் குளிரிலும் இப்படி வந்து இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டு அவன் வழக்கமாக சிறு சிறு உடற்பயிற்சிகள் செய்யும் நிலை இடத்தில் சென்று நின்று சிறு சிறு உடற்பயிற்சிகள் செய்ய ஆரம்பித்தான். அவனும் கிரே கலர் ஷார்ட்ஸும் டீ ஷர்ட்டும் அணிந்திருந்தான். பவித்ரா அவன் பார்க்காத வண்ணம் மெதுவாக அவனை பார்க்க ஆரம்பித்தாள். ராஜாவோ தன்னுடைய உடற்பயிற்சியை முடித்துவிட்டு தன்னுடைய பைக்கில் ஏறி வீட்டிற்கு சென்று விட்டான். அதே வேளையில் அங்கு திவ்யாவும் தர்ஷனும் ஒன்றாக அமர்ந்து இருந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் அவர்கள் கேம் விளையாடினார்கள். அவர்கள் இருவரும் இதுபோல கேம் விளையாடு பல இடங்களில் ஈடுபட்டது உண்டு. ஆனால் இதுவரை தர்ஷன் முழுவதுமாக கேம் விளையாடியது இல்லை. அவள் ராஜாவின் நினைவில் இல்லாமல் நார்மலாக இருந்திருந்தால் அவளால் இதை எளிதாக கண்டுபிடித்திருக்க முடியும். முற்றுப்புள்ளி. காரில் ஏறி திவ்யா ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தாள். அப்பொழுதுதான் அவள் தன்னுடைய உடைகளை பார்த்தாள். ஏன் அவள் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை? அவள் வேறு உலகத்தில் பயணித்திருந்தாள். ராஜாவுக்கு 26 வயது முடிந்து 27 வயது ஆரம்பித்த காரணத்தால் அவனுடைய தாய் தேவி அவனுக்கு பெண் பார்க்கும் படலத்தை தீவிரப்படுத்த தொடங்கினாள். ராஜாவிடம், உனக்கு அம்மா பெண் பார்க்க ஆரம்பித்து விட்டேன் என்று சொன்னாள். ராஜாவும் தன் தாய் மேல் முழு நம்பிக்கை வைத்து, அம்மா, நீங்கள் பார்த்து சொல்லும் பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்கிறேன், நீங்கள் பார்க்க ஆரம்பியுங்கள் என்று ஒப்புதல் அளித்தான். பல வரன்கள் வந்தது. எதிலுமே தேவிக்கு திருப்தி இல்லை. பெண் புரோக்கர்கள் ராஜாவுக்கு பெண் பார்த்து அலுத்து போய்விட்டனர்.
அவர்களுக்கு ராஜாவின் பணபலமும் அதிகார பலமும் தெரியாது. அதை அவன் எங்கேயும் உபயோகப்படுத்துவதில்லை. அதனால் அவர்கள் நடுத்தரமான குடும்பத்தை சேர்ந்த பெண்களை பார்க்க ஆரம்பித்து இருந்தார்கள். நடுத்தரம் என்பதற்காக மட்டும் தேவிக்கு அவர்களை பிடிக்காமல் போகவில்லை. ஆனால் அவள் இன்னும் மனதுக்கு பிடித்த பெண்ணை பார்க்கவில்லை. அதனால் தான் பெண்களை பார்த்துவிட்டு பிடிக்கவில்லை என்று சொன்னாள். திவ்யா தற்போது முனைவர் பட்டம் வாங்கி விட்டு தற்காலிகமாக விரிவுரையாளராக பணி செய்கிறாள். பவித்ராவும் மகப்பேறு மருத்துவம் படித்துவிட்டு தேவி எனும் ஹாஸ்பிடலில் பணி செய்து வருகிறார். அவள் ஆள் ஒரு மார்க்கமாக இருந்தாலும் பணியில் கெட்டியாக இருந்தால் சேர்ந்த சில மாதங்களிலேயே கைராசியான டாக்டர் எனும் பேரும் பெற்றாள். அதே சமயம் வீட்டில் தருதலை என்னும் பெயரோடு சீரும் சிறப்பாக விளங்கினாள். திவ்யாவின் ஜாதகம் தேவியின் கைகளில் வந்தது. அவளுக்கு திவ்யாவை போட்டோவில் பார்த்தவுடன் மிகவும் பிடித்துவிட்டது. அவள் ராஜாவின் ஜாதகத்தோடு சேர்த்து ஜோசியரிடம் சென்று இருவருக்கும் ஜாதக பொருத்தம் பார்த்தாள். ஜாதகம் நன்றாக அமைந்து வந்தது. அவர் புரோக்கரை அழைத்து ஜாதகம் நன்றாக பொருந்தி வந்திருப்பதாக கூறினார். மேலும் இப்பொழுது பெண் பார்க்க வரலாம் என்று கேட்டு வருமாறு கூறினாள். அந்த ஜாதகத்தை பார்த்தவுடன் புரோக்கருக்கு அவர்கள் கூறியது ஞாபகம் வந்தது. அவர்கள் கூறியதாவது நல்ல வசதியான கம்பீரமான எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாத பையன் ஆக வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். எல்லாம் ஓகே தான், ஆனால் பணக்காரன் என்ற உடன் இது பொருந்தாது என்று நினைத்து அம்மா இது ஜாதகம் மாறி வந்துவிட்டது, என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். ஏனெனில் அவருக்கு ராஜாவை பற்றிய ரகசியம் தெரியாது, அவன் ஒரு பெரும் பணக்காரன் என்று. நீங்கள் எதற்கும் பெண் வீட்டாரை கேட்டுப்பாருங்கள், அவர்கள் ஒப்புக்கொண்டால் இந்த பெண்ணையே பேசி முடிக்கலாம் என்றாள். அதன்படியே தரகர் ராஜா உடைய ஜாதகத்தை கிருஷ்ணனிடம் கொடுத்தார். போட்டோவில் ராஜா கம்பீரமாக இருந்த அவனை பார்த்தவுடன் கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்து விட்டது. ஜாதகத்தை வாங்கி கொண்டார். தரகர் தயங்கியபடியே, ஐயா, நீங்கள் பணக்கார மாப்பிள்ளையை பார்க்க சொன்னீர்கள். ஆனால் மாப்பிள்ளை பையன் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவன். அவர்கள் வீட்டில் ஜாதகம் பார்த்து விட்டார்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் பெண் பார்க்க வர தயாராக இருக்கிறார்கள் என்றார். அவருக்கு ராஜாவை பிடித்துவிட்டதால் கிருஷ்ணனும் அது ஒன்னும் பிரச்சனை இல்லை, எப்படியும் எனக்கு 2 பெண்கள் தான், அதனால் பிறகு சொத்தில் பாதியை அவருக்கு கொடுத்து அவரை இங்கேயே வைத்து கொள்ளலாம் என்று சொன்னார். அதனால் நான் சொல்லும் நாளில் வந்து பெண் பார்த்து செல்லுமாறு கூறுங்கள் என்று சொல்லிவிட்டார். மாப்பிள்ளை பற்றிய மற்ற விவரங்களையும் அவருடைய குடும்ப விவரங்களையும் பற்றி கேட்டறிந்து கொண்டார். பெண் பார்த்து இருவருக்கும் பிடித்து விட்டால் வரும் நல்ல முகூர்த்தத்திலேயே திருமணத்தை முடித்து விடலாம் என்று முடிவு செய்தார். கிருஷ்ணன் தனது மனைவி காவியாவிடம் இதுகுறித்து ஆலோசனை செய்தார். அவருக்கும் கம்பீரமான அந்த மாப்பிள்ளையை மிகவும் பிடித்துவிட்டது. அதனால் இருவரும் சேர்ந்து திவ்யாவுக்கு ராஜாவை மணமுடிக்க முடிவு செய்தார்கள். ஒரு நாள் காலையில் திவ்யாவிடம், என்று நீ வேலைக்கு போக வேண்டாம், மதியம் வரை பர்மிஷன் போட்டுக்கோ, 10 மணிக்கு உன்னை பெண் பார்க்க வருகிறார்கள், பிடித்து விட்டால் அடுத்த நல்ல முகூர்த்தத்தில் திருமணத்தை முடித்து விடலாம் என்று நானும் அம்மாவும் முடிவு என்று கிருஷ்ணன் தன் மகள் திவ்யாவிடம் கூறினார். திவ்யா இதுவரை தந்தையின் சொல்லை மீறியது இல்லை. இதுவரை நடந்து கொண்டாலோ அல்லது அவ்வாறு நடித்தாரா என்பதை ஆண்டவனே அறிவான். அதே சமயம் பவித்ரா வேலைக்கு சென்று விட்டாள். அவள் வேலைக்கு சென்ற பிறகு தான் பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வரவேண்டுமென்று நினைத்தார்கள். எங்கே பவித்ராவை பார்த்து திவ்யாவை வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்களோ என்று இருவரும் பயந்தார்கள். தினமும் காலை தவறாமல் பீச்சுக்கு போய் தனது காதலன் ராஜா வருகிறானா என்று பார்த்து விட்டு வருவாள். ஆம், அவள் ராஜாவை மனதார காதலிக்க தொடங்கினாள். அதை சொல்வதற்கு ராஜாவும் வரவில்லை. ராஜா சில வேளைகளில் சீக்கிரமாக வந்து போய்விடுவான், பாதி வேலை வரமாட்டான். அதனால் அவனால் அவனை பார்க்க இயலவில்லை. திவ்யா தர்ஷன் இடம் போனில், இன்று தன்னை பெண் பார்க்க வருகிறார்கள், நீ எப்படியாவது உன் பெற்றோரிடம் சொல்லி இன்று பெண் பார்க்கவா, நீ இல்லாமல் என்னால் வாழ இயலாது, எப்படியாவது வந்து என்னை அழைத்துச் செல், நான் உன்னை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்றாள். அதற்கு தர்ஷன் இப்படி திடீர் என்று கூறினாள். நான் என்ன செய்வது, என் பெற்றோரிடம் பேசி பார்க்கிறேன் என்றான்.
பேசி பார்க்கிறேன் என்று சொல்லாதே, எப்படியும் அவர்களை அழைத்து கொண்டு விடு. அவர்கள் நீ சொன்னால் கண்டிப்பாக கேட்பார்கள். அதுவும் நான் என்றால் அவர்களுக்கு கொள்ளை இஷ்டம் என்றால் தனது பெற்றோரிடம் இது குறித்து கூறினான். அதற்கு அவனுடைய அப்பா, எல்லாவற்றிலும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்து இருந்தேன். நீ இதுவரை எந்த ஒரு வேலைக்கும் சென்றதில்லை, கம்பெனியையும் என்னுடன் வந்து பார்த்ததில்லை. அதனால் கிருஷ்ணனிடம் நான் எப்படி உனக்கு பொண்ணு கேட்க முடியும்? எனவே அதை மறந்து விடு என்றார். முதலில் சிறிது காலம் கம்பெனியை வந்து பார், அதன் பிறகு உனக்கு ஏற்ற பெண்ணை நான் பார்த்து மணமுடித்து வைக்கிறேன் என்றார். தர்ஷனுக்கு திவ்யா மேல் காதல் எல்லாம் ஒன்றும் பெரியதாக கிடையாது. கேம் விளையாடுவது மட்டும் தான் நோக்கம். தர்ஷன் திவ்யாவுக்கு போன் செய்து தன்னால் இப்பொழுது அவளை பெண் பார்க்க வர முடியாது, மேலும் 6 மாதங்கள் டைம் கொடுத்தால் கண்டிப்பாக திருமணம் கொள்வதாக கூறினான். திவ்யாவுக்கு அது பெரியதாக தோன்றவில்லை. மாறாக தற்பொழுது அவளை பெண் பார்க்க வரவிருக்கும் ராஜா மேல் வன்மம் கொண்டாள். அவளுடைய வாழ்க்கையில் ராஜா குறிப்பிட்டதாக அவள் நினைத்தாள். திருமணம் ஆகாமலேயே ராஜா மேல் கடும் கோபம் கொண்டாள். இதை எதையும் அறியாத தேவியும் ராஜாவும் பெண் பார்க்க வந்தார்கள். பெண் பார்க்க வந்தவர்களுக்கு பெண் மிகவும் பிடித்துவிட்டது. குறிப்பாக ராஜாவை விட தேவிக்கு தான் திவ்யாவை மிகவும் பிடித்தது. அதனால் தனது தாய்க்காக ராஜா ஒப்புக்கொண்டான். ராஜாவுக்கு திவ்யா மேல் பெரிதாக ஒன்றும் வெறுப்பு எதுவும் கிடையாது. ஆனாலும் தனது தாய்க்காக ஒப்புக்கொண்டான். திவ்யாவும் குறை சொல்ல முடியாத பேரழகி தான். அதனால் அவன் மனதை திவ்யா பக்கம் சாய விட்டான். பவித்ரா ராஜாவை தேடி தேடி களைத்து போனாள். ஆனால் அவள் தன் தேடலை மட்டும் விட்டுவிடவில்லை. அதே நேரத்தில் தனது அக்காவுக்கு திருமண ஏற்பாடு நடந்தது. ஆனால் அதை யாரும் அவளிடம் தெரிவிக்கவில்லை. பொதுவாக அவளை யாரும் தற்போது மதிப்பதும் இல்லை. அவளை எந்த ஒரு காரியத்திற்கும் எதிர்பார்க்கவும் இல்லை. அவர்களை பொறுத்தவரையில் அவள் பல ஆண்களுடன் கேம் விளையாடும் ஒரு பொறுக்கி பெண் போல தோன்றினாள். இந்த நிலையில் அவளுக்கு ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு கான்ஃபரன்ஸ்காக அழைப்பு வந்தது. அவளும் செல்வதாக ஒப்புக்கொண்டாள். அடுத்த மாதம் 5ஆம் தேதி அவளுக்கு ஆஸ்திரேலியா செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அவளுக்கு தெரியாது அதே மாதம் 7ஆம் தேதி அவருடைய சகோதரிக்கு திருமணம் என்று. திவ்யாவும் ராஜா மேல் எந்த ஒரு ஆர்வம் இல்லாத காரணத்தால் அவள் தன் திருமணத்தை தன் சகோதரியிடம் சொல்லவில்லை. அவளுடைய முகத்திலும் கல்யாண கலை என்று எதுவும் வந்ததும் இல்லை. அதனால் பவித்ராவால் எதையும் அறிந்து கொள்ள முடியவில்லை. வீட்டிலேயே ஏதோ ஒரு விசேஷம் நடக்கிறது என்று அவளுக்கு புரிந்தது. அது என்னவென்று அவளுக்கு தெரியவில்லை. வேலைக்காரர்களும் அம்மா அப்பா எல்லோரும் அங்கும் பிஸியாக இருந்தார்கள். ஆஸ்திரேலியா கிளம்பும் 2 நாளைக்கு முன்பு அவள் தன் தந்தையிடம் தன்னுடைய பயணம் பற்றிய கூறினாள். கிருஷ்ணனுக்கு ஆத்திரமாக வந்தது. அக்காவின் திருமணத்திற்கு இருக்காமல் செல்கிறேன் என்று கூறுகிறாளே என்று. அவர் இதுவரை தன்னுடைய மூத்த மகளின் திருமணத்தை தன் இளைய மகளிடம் கூறவில்லை என்பதை நினைவில் கொள்ளவில்லை. அவர் மட்டுமல்லாது யாருமே கூறவில்லை என்பதையும் அவர் உணர்ந்து கொள்ளவில்லை. அது ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ். பலருக்கு கிடைக்காத அரிய வாய்ப்பு அவளுக்கு கிடைத்தது. ஏனெனில் அவள் மருத்துவத்துறையில் கோல்ட் மெடல் வாங்கி இருந்தாள். அதனை முன்னிட்டு மருத்துவமனை நிர்வாகம் அவளுக்கு அந்த வாய்ப்பை வழங்கி இருந்தது. தற்பொழுது அவள் மறுத்தாள். மருத்துவமனை நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய அவமானம். அவள் அதை தன் தந்தையிடம் பொறுமையாக எடுத்து கூறினாள். ஒரு வகையில் அவருக்கு பெருமையாக இருந்தாலும் அவள் தன் சகோதரியின் திருமணத்திற்கு இருக்காமல் போகிறேன் என்று சொல்கிறாரே என்று அவள் மேல் கோபம் வந்தது. இருப்பினும் திவ்யாவின் திருமண நாளில் வேறு ஏதேனும் குழப்பம் வராமல் இருந்தால் சரி என்று அவரும் போய்வா என்று அனுமதி அளித்தார். தன் சகோதரியின் திருமணத்திற்காக அவள் 2 வைர மோதிரங்களை வாங்கி ஒன்றை அவளுடைய சகோதரிக்கு என்றும் மற்றொன்றை அவளுடைய மாமாக்கு என்றும் சொல்லி 2யுமே திவ்யாவிடம் கொடுத்துவிட்டு கிளம்பிவிட்டாள். அவளுக்கு தெரியாது அவளுடைய மனதில் இருக்கும் மாமா தான் தற்பொழுது திவ்யாவுக்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளை என்று. பவித்ராவும் கிளம்பி வெளியே சென்று விட்டாள். சரியாக குறித்த நேரத்தில் குறித்த முகூர்த்தத்தில் திவ்யாவுக்கும் ராஜாவுக்கும் திருமணம் வெகு விமர்சையாக நடந்தது.
ஊரில் உள்ள பெரும் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் திருமணத்திற்கு வந்து இருந்தார்கள். கிருஷ்ணனுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. பெரிய பெரிய புள்ளிகளின் திருமணத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று. அவர்களுக்கு அவர்களுடைய மாப்பிள்ளையின் இருக்கும் செல்வாக்கு பற்றி ஒரு வழியாக திருமணம் முடிந்து கேம் விளையாட்டு வந்தது. ராஜா மனதில் பலவித கற்பனைகளோடு அறையில் காத்திருந்தான். பொதுவாக கிருஷ்ணனுக்கு பொழுதுபோக்காக கிளப்புகளுக்கு செல்லும் பழக்கம் இருந்தது. அவருடைய மனைவி காவியாவும் லேடிஸ் கிளப் என்று அதிகமாக சுற்றுவாள். சில பணக்காரர்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு. சிலர் தற்புகழ்ச்சிக்காகவும் இதுபோல செய்வார்கள். தங்களை பெரியவர்களாக காட்டிக்கொள்ள சில பெண்களும் சில ஆண்களும் இதுபோல செயல்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது வழக்கம். எவ்வளவு நடந்தாலும் இந்த வயதிலும் கிருஷ்ணன் தன் மனைவியை காவியாவை இரவு நேரங்களில் குறைந்தது 2 முறையாவது கேம் விளையாடாமல் விடமாட்டார். சரி, நாம் அடுத்து ராஜாவின் அறையில் திவ்யாவிற்கு என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ராஜா அறையில் திவ்யாக்காக காத்திருக்க தொடங்கினான். சற்று நேரத்தில் திவ்யா அறைக்குள் நுழைந்தாள். வந்தவள் பார்மாலிட்டி முறையில் ராஜாவின் காலில் விழுந்து பணிந்து எழுந்தாள். சிறிது நேரம் அவளை பற்றி பேசிவிட்டு நம்முடைய வாழ்க்கையை துவங்கலாமா என்று கேட்டான். அவனுடைய தோற்றமும் அவனுடைய பொலிவும் எனவே அவள் சம்மதமாக தலையை ஆட்டினாள். 2 பேரும் கேம் விளையாட்டு விளையாடினார்கள். அவளால் நடக்கக்கூட முடியவில்லை. எப்படியோ தட்டு தடுமாறி கீழே வந்துவிட்டாள். கீழே வந்தவள் தன்னுடைய மாமியார் தேவியை ஏறெடுத்து பார்க்க முடியவில்லை. திவ்யாவின் முகம் சொன்ன செய்திகள் மூலம் தேவி ராஜாவும் திவ்யாவும் தங்கள் வாழ்க்கையை தொடங்கி விட்டார்கள் என்று உணர்ந்து கடவுளுக்கு நன்றி சொன்னாள். அப்படியே ராஜா 2 நாட்களும் திவ்யாவை கேம் விளையாடி விட்டான். 3ஆம் நாளில் மறுவிருந்துக்கு மாமனார் அழைக்க வந்திருந்தார். பவித்ரா வெற்றிகரமாக தன்னுடைய கான்பரஞ்சில் முடித்துவிட்டு ஆஸ்திரேலியாவில் இருந்து வீடு திரும்பினாள். அவள் வந்த அன்று தான் அவளுடைய அக்காவும் மாமாவும் மறுவீடு வருவதாக இருந்தது. எனவே அவள் விடுப்பு எடுத்துக்கொண்டு வீட்டில் இருந்தாள். ராஜாவும் திவ்யாவும் விருந்திற்கு வந்துவிட்டார்கள். காவியா ஆரத்தி எடுத்து இருவரையும் வரவேற்றாள். உள்ளே வந்து அமர்ந்ததும் பவித்ரா அக்கா என்று சொல்லி ஓடி அருகே வந்தவள் ராஜாவை பார்த்ததும் ஷாக் அடித்தது போல நின்றுவிட்டாள். அவளுடைய இதயத்தை யாரோ பிடுங்கி இருந்தது போல உணர்ந்தாள். எத்தனையோ ஆண் நண்பர்களுடன் சுத்தினாலும் அவளுடைய மனதில் நுழைந்து சிம்மாசனமிட்டு அமர்ந்து இருப்பது ராஜா ஒருவன் மட்டுமே. அவள் மாமா வாங்க என்று சொல்லிவிட்டு முகம் கசங்கி தனது அறைக்கு சென்று விட்டாள். யாரும் அவளை பெரிதாக கண்டுகொள்வது இல்லை. எனவே அதை அவளுடைய முகபாவனைகளை யாரும் உற்று நோக்கவில்லை. ராஜாவுக்கு அவளை நன்றாக ஞாபகம் இருந்தது. அவள்தான் இவள் தங்கையா என்று யோசித்தான். திவ்யாவுக்கும் பவித்ராவுக்கும் தான் எவ்வளவு வித்தியாசங்கள். திவ்யா அடக்க ஒடுக்கமாக இருக்கிறாள், பவித்ரா அடங்காபிடாரியாக இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டான். தனது அறைக்குள் சென்ற பவித்ரா ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பித்தாள். ஒரு கட்டத்தில் அவளே தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு, என்ன இருந்தாலும் தான் காதலை சொல்லவில்லை. தற்போது அவர் தன்னுடைய அக்காவின் கணவர் ஆகிவிட்டார். எனவே அவன் அமைதியாக ஒதுங்கி போவது நல்லது என்று முடிவு செய்தாள். அதன்படி சற்று நேரத்தில் வந்து தனது அக்காவின் அருகில் அமர்ந்து பேச தொடங்கினாள். தனது லீவு கேன்சல் செய்துவிட்டு வேலைக்கு திரும்பினாள். இங்கு இருந்தால் மனது இன்னும் வேதனைப்படும் என்று வேலையில் கவனம் செலுத்துவது என்று முடிவு செய்து வேலைக்கு சென்று விட்டாள். போகும்போது தலை குனிந்தவாறே போய் வருகிறேன் மாமா என்று சொல்லி விட்டு போய்விட்டாள். ராஜாவுக்கு ஏனோ அவள் முகம் மனதில் சற்று வேதனையை தந்தது. ஆனாலும் தனது திருமண வாழ்க்கையை எண்ணி மனதை திவ்யாவின் பக்கம் திருப்பிவிட்டான். பவித்ரா பார்ப்பதற்கு மார்டன் பெண் போல தோன்றினாலும் அவள் உள்ளத்தில் ஒரு குழந்தை போன்றவள் என்பதை அவளுடைய முகத் தோற்றத்தை வைத்தே அறிந்து கொண்டான். விருந்து முடிந்து இருவரும் தங்களது வீட்டிற்கு திரும்பினார்கள். காலமும் கடந்து கொண்டிருந்தது. ராஜாவும் திவ்யாவும் கேம் விளையாடாத நாட்களே இல்லை. ஒரு நாளும் கேம் இல்லாமல் அவளால் இருக்க முடியாது. ராஜாவும் தனது வெளிநாட்டு பயணங்களை தனது கம்பெனியின் உயர் அதிகாரி மூலம் நிறைவேற்றிக் கொள்வான் அல்லது கான்பரன்ஸ் கால் மூலம் தனது ஆபீஸில் வைத்து முடித்து கொள்வான். திவ்யாவுக்கும் ராஜாவுக்கும் இடையே ஒரு நாளைக்கு குறைந்தது 2 முறையாவது கேம் விளையாட்டு இருக்கும். திவ்யா இப்பொழுது பொழுது போகாமல் அருகில் இருக்கும் கல்லூரிக்கு வேலைக்கும் செல்ல ஆரம்பித்தாள்.
சில வேளைகளில் கல்லூரிக்கு கிளம்பி ரெடியாக இருக்கும் வேளையிலும் கேம் விளையாடுவான் கோபத்தோடு முறைத்து விட்டு சென்று விடுவாள். ராஜாவும் தனது வேலையை பார்க்க ஆரம்பித்தான். அப்படியிருக்க ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில் திவ்யாவும் ராஜாவும் இருக்கும்பொழுது தர்ஷன் பரிசு பொருளுடன் அங்கே வந்தான். திவ்யாவுக்கு எரிச்சலாக இருந்தது. இவன் ஏன் இங்கு வந்தான் என்று. தர்ஷன் தனது முகத்தை ஏதோ காதல் தோல்வியில் புரிந்தவன் போல வைத்துக்கொண்டு திவ்யாவுடன் பேச ஆரம்பித்தான். அந்த நேரம் அங்கு வந்த ராஜாவிடம் இயல்பாக பேச ஆரம்பித்தான். இருவருக்கும் திருமண வாழ்த்துக்களை கூறி இருவரையும் வாழ்த்தினான். தான் அந்த நேரத்தில் தன்னுடைய கம்பெனியின் பிசினஸ் விஷயமாக வெளிநாடு சென்றிருந்ததாகவும் அதனால் வர இயலவில்லை என்றும் கூறி தான் திவ்யாவுக்கு முக்கியமான நண்பன் என்று ராஜாவிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். ராஜாவும் அதை இயல்பாக எடுத்து கொண்டான். தற்போது ராஜாவும் அவன் அம்மாவும் திவ்யா மூவரும் அந்த வீட்டில் தங்கி இருக்கின்றனர். மெதுவாக தர்ஷன் ராஜாவிடம் என்னுடைய பிரண்டை பார்க்க நான் அடிக்கடி இங்கு வரலாமா என்று கேட்டான். எனக்கு உண்மையான நட்பு மேல் என்றும் நம்பிக்கை உண்டு. எனக்கும் உண்மையான நண்பர்கள் பலர் உள்ளனர். எனக்கும் பெண் நண்பர்களும் உண்டு. அதனால் நீங்கள் தாராளமாக வரலாம் என்று கூறினான். உடனே தர்ஷன் நன்றி என்று கூறி உணவருந்தி விட்டு விடைபெற்றுச் சென்றான். அதன் பிறகுதான் அடிக்கடி அங்கே வராமல் வெளியில் திவ்யா வேலை செய்யும் கல்லூரியில் இயல்பாக வருவது போல் வந்து பேசி விட்டு செல்வான். பெரிதாக எந்த ஒரு தொந்தரவும் செய்ய மாட்டான். 2 மாதங்கள் கடந்த நிலையில் திவ்யா அம்மா ஆகப்போகிறாள். ராஜாவின் தாய் தேவிக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. தனது கணவன் திரும்ப வரப்போகிறான் என்று ராஜாவிடம் கூறி மகிழ்ந்தார். ராஜாவும் ரொம்ப சந்தோஷம் அம்மா என்று கூறி திவ்யாவை இருவரும் தரையில் நடக்க விடாமல் தாங்கோதாங்கு என்று தாங்கினார்கள். திவ்யாவும் தன்னை ஒரு தேவதை போன்று உணர்ந்தாள். அவள் கல்லூரிக்கு செல்லும்போது ராஜா பலவேளைகளில் அவளை கல்லூரியில் விட்டு மறுபடியும் கூட்டி வருவான். அவர்களின் கேம் விளையாட்டு வாழ்க்கையிலும் எந்த ஒரு தடையும் இல்லை. என்ன சற்று நிதானமாக கையாளுகிறான், அவ்வளவுதான். பவித்ராவின் வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் நடந்தது. பவித்ரா இப்போதெல்லாம் சேலை அணிய ஆரம்பித்தாள். வெளியில் சுற்றும் நேரங்களையும் கொஞ்சமாக குறைத்து கொண்டாள். அதற்காக சுற்றாமல் இல்லை. ஆண் நண்பர்களுடன் அந்த ஹோட்டலில் பார்த்தேன், இந்த ஹோட்டலில் பார்த்தேன் என்று இன்னும் கம்ப்ளைண்ட் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக காவியா பவித்ராவை தர்ஷனுக்கு மணமுடித்து வைக்கலாம் என்று கிருஷ்ணனிடம் பேச ஆரம்பித்தாள். கிருஷ்ணனுக்கு தர்ஷன் பெரிதாக ஒன்றும் அபிப்பிராயம் இல்லை. இருந்தாலும் குறை ஒன்றும் தெரியவில்லை. எனவே அவர்கள் வீட்டில் இருந்து கேட்டால் மணமுடித்து வைக்கலாம் என்று ஒப்புதல் அளித்தார். இந்த காரியத்தை பவித்ராவின் காதிலும் போட்டு வைத்தனர். முற்றுப்புள்ளி. பவித்ராவுக்கு தர்ஷனை திவ்யாவின் நண்பனாக தெரியும். மற்றபடி வேறொன்றும் தெரியாது. அவர்கள் எந்த அளவுக்கு நண்பர்கள் என்று தெரியாது. அவர்களும் இதுவரை தெரியாமல் பார்த்து கொண்டார்கள். அதனால் அவளும் கண்டுகொள்ளவில்லை. உங்கள் விருப்பம் என்று சொல்லிவிட்டாள். திடீரென்று ஒரு நாள் தர்ஷன் அவனுடைய பெற்றோருடன் வந்து பவித்ராவை பெண் பார்த்து விட்டு சென்றார்கள். பவித்ராவை தர்ஷனின் பெற்றோருக்கு மிகவும் பிடித்தது. அதிலும் அவனுடைய தாய்க்கு மகள் இல்லாத குறையை தீர்க்க வந்ததாக நினைத்து மகிழ்ந்தாள். எனவே இருவரும் பவித்ராவை தங்களுடைய மருமகள் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். பவித்ராவுக்கும் தர்ஷன் இன் அம்மாவை பிடித்திருந்தது. எனவே அவளும் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டாள். 15 நாட்களில் திருமணம் என்று பேசி முடிவெடுக்கப்பட்டது. திட்டமிட்டபடியே அடுத்து வந்த 15 நாட்களில் பவித்ராவின் திருமணம் தர்ஷன் உடன் நடந்தது. பவித்ராவுக்கு திருமணத்தில் பெரிதாக ஒன்றும் ஆர்வமில்லை. இருந்தாலும் தனது பழைய காதலை மறப்பதற்கு அது உதவும். மற்றும் அவளுடைய புதிய உறவுகளான மாமியாரையும் மாமனாரையும் அவளுக்கு மிகவும் பிடித்து இருந்த காரணத்தினால் சந்தோஷமாக உடன்பட்டாள். திவ்யாவும் ராஜாவும் அவனுடைய அம்மாவும் கூட திருமணத்திற்கு வந்திருந்தனர். திவ்யா 3ஆம் மாதத்தின் துவக்கத்தில் இருந்தாள். அதனால் அவளுடைய வயிறு லேசாக மேடிட்டிருந்தது. ராஜாவை அங்கு கண்ட பொழுது அவளுக்கு துக்கமாக இருந்தது. இருப்பினும் அவள் ஒருபோதும் தன்னுடைய மனதை யாரிடமும் வெளிப்படுத்தியதில்லை. சிறுவயதிலிருந்தே அவ்வாறு பழகிவிட்டாள். அதனால் இப்போது தன்னுடைய மனதை மறைப்பது அவளுக்கு புதிதாக ஒன்றும் தெரியவில்லை. அதனால் இயல்பாக இருப்பது போல நடித்தாள். சிலருடைய வெறுப்பிற்கு இடையேயும் சிலருடைய நல்ல ஆசீர்வாதங்களுக்கு இடையேயும பவித்ராவின் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது.
பவித்ராவும் திருமணம் முடிந்து நடைபெறும் ஒவ்வொரு சடங்கிலும் ஆர்வமாக இருப்பது போல பங்கேற்று சிறப்பாக நடித்தாள். திருமணம் முடிந்து தனது மாமியார் வீட்டிற்கு புறப்பட்டால் இயல்பாகவே எல்லா பெண்களும் மாமியார் வீட்டிற்கு கிளம்பும் போது கண்ணீர் விட்டு புலம்புவது வழக்கம். ஏனெனில் அவர்கள் முதன்முறையாக பெற்றோரை பிரிந்து செல்கிறார்கள். ஆனால் இங்கு அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவில்லை. அவள் இயல்பாக கிளம்பிச் சென்றாள். இவர்களும் தொல்லை விட்டது என்பது போல நடந்து கொண்டார்கள். மாமியார் வீட்டை அடைந்ததும் அவளுடைய மாமியார் சுசீலா ஆரத்தி எடுத்து அவளை வரவேற்றாள். பவித்ராவும் தனது வலது காலை எடுத்து வைத்து வீட்டிற்குள்ளே நுழைந்தாள். சுசிலா வீட்டு பெண்கள் பவித்ராவை அலங்கரித்து அவளுக்கு நிறைய அறிவுரைகள் கூறி தர்ஷன் இருந்த அறைக்கு அனுப்பினார்கள். காலையில் கண்விழித்த அவளுக்கு இரவில் என்ன நடந்தது என்று கேட்டால் சத்தியமாக அவளுக்கு சொல்ல தெரியாது. கேம் விளையாடு என்ற பெயரில் கொடுமை செய்து இருந்தான். அவனுடைய பெற்றோருக்கு தெரியாது. அவனை பெற அவனுடைய பெற்றோர் தவம் இருந்தார்கள். அவர்களுக்கு திருமணமாகி 8 வருடங்கள் கழித்து அவன் பிறந்தான். அவன் பிறந்த நேரம் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைந்தது. அதனால் அவன் கேட்டதையெல்லாம் அவனுக்கு வாங்கி கொடுத்தார்கள். அதே நேரம் கண்டிப்புடனும் வளர்த்தார்கள். தொடரும்.